السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் ஈதுல் ஃபித்ர் ஆகிய பெருநாள் தினத்தை அடைந்து நபி வழி அடிப்படையில் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாமிய உபதேசங்களை அறிந்து கொள்வதற்காக இங்கு நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்ற மகிழ்ச்சிக்குரிய நாள். இந்த பெருநாள் தினத்தன்று நாம் கவனிக்க வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் பிரதானமானது ஒன்று தக்வா என்ற இறையச்சம்தான். இந்த ரமதான் மாதத்தை கடந்த நிலையில் ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமதான் மாதம் நமக்கு தந்த பயிற்சிகள், இந்த ரமதான் மாதத்தில் நாம் செய்த அனைத்து செயல்பாடுகளும் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும், ஆண்களும், பெண்களும், இளைஞர்களும் இதை ஆழ்மனதில் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டதோ அதுபோலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக, விதியாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவேதான் இந்த ரமதான் மாதத்தினுடைய சஹருடைய விஷயங்களிலிருந்து இரவு தொழுகை வரைக்கும் எல்லா செயல்பாடுகளுமே சற்று வித்தியாசமாக, ஏனைய மாதங்களில் நாம் செய்ய முடியாத அந்த அத்தனை காரியங்களையும் சாத்தியப்பட வைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமதான் மாதம். மற்ற நாட்களில் ஃபஜ்ருக்கு கூட எழுவதற்கு சிரமமாக கருதுகின்ற பல இஸ்லாமியர்கள் ஃபஜருடைய நேரத்திற்கு முன்பாக சஹருடைய நேரத்திலேயே எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அந்த நேரத்தில் தொழுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் தொழக்கூடிய ஒரு நிலைமை. மற்ற காலங்களில் கடமையான தொழுகைகள் கூட பள்ளிவாசலை நோக்கி எட்டி கூட பார்க்காதவர்கள் கடமையான தொழுகைகளுக்கும் பள்ளிவாசலுக்கு வருவதை தாண்டி கியாமுல் லைல் இரவு தொழுகை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு வேடிக்கை. மற்ற காலங்களில் ஒரு காரியத்தை செய்வதற்கு பொறுமையற்ற ஒரு நிலை இருந்தாலும் இஃப்தாருடைய சமயம் அந்த சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமயம். நமக்கு முன்பாக வகை வகையான உணவுகள் இருந்தாலும், அதை சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும், சாப்பிட்டாலும் யார் வேண்டுமானாலும் கேட்க முடியாது என்கிற சூழ்நிலை இருந்தாலும் மக்ரிபுடைய நேரம் வர வேண்டும். எனவே நாம் காத்திருந்து ஆக வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த உணவு நமக்கானதான், ஹலாலானதுதான். ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்பதற்காக மக்ரிபுடைய பாங்கு வரைக்கும் நாம் காத்திருக்கின்றோமே, அது பொறுமையை நம்மிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது, நம்முடைய சகிப்புத்தன்மையினுடைய ஒரு கட்டம் என்பது எவ்வளவு உச்சகட்டமானது என்பதை அந்த இஃப்தாருடைய சமயம் நமக்கு உணர்த்துகிறது. இரவு தொழுகைகளில் நாம் ஈடுபடுகின்றோம். மற்ற காலங்களில் கடமையான தொழுகை நிறைவேற்றுவதே சிரமத்திற்குரிய, பாரத்திற்குரிய காரியமாக கருதக்கூடியவர்கள் கூட
இரவு தொழுகைகளை நோக்கி அந்த இரவு தொழுகைகளை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்து அது கடமை இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும், அது தொழவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான கேள்வி இல்லை என்று இருந்தாலும், ரமதான் மாதம் வந்துவிட்டது, வழிபாடுகள் செய்யாவிட்டால் நல்லா இருக்காது என்ற அடிப்படையில் இரவு தொழுகைகளில் வந்து ஈடுபட்டவர்கள். இத்தகைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமதான் மாதத்தில் மட்டும் இப்படி வெளிப்படுகின்றது. அத்தனையும் நாம் நம்முடைய சக்திக்குட்பட்டு செய்திருக்கின்றோமே, இதுவெல்லாம் எதை உணர்த்துகிறது? அதைத்தான் அல்லாஹ் காரணமாக குறிப்பிடுகிறான். நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக, இறையச்சத்திற்குரிய தகுதிகள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக இந்த நோன்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. அந்த நோன்பு, அந்த இறையச்சத்தினுடைய பயிற்சியை நாம் 1 மாத காலம் எடுத்து விட்டோம். அந்த பயிற்சியை நாம் ஒழுங்காக எடுத்திருக்கிறோமா என்பதை நிரூபிப்பதற்கு ஏனைய 11 மாதங்கள் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அந்த இறையச்சத்தை முறையாக கற்றுக்கொண்டோமா? அதை மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்கான சக்தி நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த துணிச்சல், தைரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லது நாம் நடித்திருக்கிறோமா என்பதை நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த நோன்பு நம்மை கடந்திருக்கின்றது. இன்றிலிருந்து டெஸ்ட் ஆரம்பிக்கிறது. இறையச்சத்தை பிராக்டிஸ் பண்ணிவிட்டோம். அடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது. இந்நாள் சிரமமாக இருந்தாலும் நான் செய்து முடிப்பேன். நான் மனசார நினைச்சா ஃபஜருக்கு என்னால் எந்திரிக்க முடியும், குர்ஆனை என்னால் ஓத முடியும், கடமையான தொழுகைகள் மட்டுமல்ல உபரியான தொழுகைகளை என்னால் தொழ முடியும். நான் நினைத்தால் சாத்தியமாகும். என்னிடத்தில் சகிப்புத்தன்மை இருக்கிறது, என்னிடத்தில் பொறுமை இருக்கிறது. ஹராமான விஷயங்களிலிருந்து நான் என்னை நானே தற்காத்துக் கொள்வதற்கான தைரியம், அந்த எண்ணம் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த சக்தி என்னிடத்தில் இருக்கிறது என்பதை பயிற்சி எடுத்ததனுடைய வெளிப்பாடு. அதை வரக்கூடிய நாட்களில் நாம் செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அத்தகைய நிலைமை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? வருங்காலங்களில் அத்தகைய நடவடிக்கைகளில் தான் நாம் ஈடுபடுவோமா என்பது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. ரமதான் மாதங்களில் பள்ளிவாசலில் காணப்பட்டவர்கள், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், மற்ற மாதங்களில் ஏன் பள்ளிவாசல் இல்லையா? ஏன் கடமையான தொழுகைகள் இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை தரமாட்டானா? அதன் மூலமாக மறுமை பலன்களை அடைய முடியாதா? தாராளமாக அடைய முடியும். ரமதான் மாதம் மட்டும் வருவேன், ரமதான் முடிஞ்சிட்டா வரமாட்டேன், இது என்ன நிலை? இது யாருடைய நிலை? இது யாருக்காக நாம் செய்த அமல்? ரமதானுக்காக நாம் செய்த அமல்களா அல்லது அல்லாஹ்விற்காக நாம் செய்த அமல்களா? ரமதானுக்காக மட்டுமே நாம் செய்தால் ரமதான் மாதத்தில் மட்டும் அந்த நன்மையான காரியங்களை செய்துவிட்டு அடுத்த ரமதான் வரைக்கும் காத்திருக்கணும். அல்லது அல்லாஹ்விற்காக மட்டுமே நாம் அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அமல் தொடர்ச்சியாக இருக்கணும். அந்த அமல்களில் தொடர்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறதா? என்ன இறையச்சத்தை நாம் கற்றுக்கொண்டோம்? என்ன இறையச்சத்தை நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம்? இதை ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் மனதில் கை வைத்து யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வி. அல்லாஹ் எப்பவுமே தான் இருக்கிறான், அல்லாஹ் எப்பவுமே தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என்றைக்கும் நித்திய ஜீவனாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ்விற்காக அமல்களை, கடமையான காரியங்களை செய்வதாக இருந்தால் எல்லா நாட்களிலும் அது தொடர வேண்டுமே. அத்தகைய நிலை நம்மிடத்தில் இல்லையே, ஒழுங்கான பயிற்சிகள் நம்மிடத்தில் இல்லையே. இதற்காகத்தான் இந்த நோன்பு வந்தது. இந்த நோன்பு மாத்திரம்தான் இறையச்சத்தினுடைய பயிற்சி என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இறையச்சம் அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று எந்த அளவிற்கு வலியுறுத்துகின்றதோ, எந்த அளவிற்கு நமக்கு உபதேசம் செய்கின்றதோ, அதே போல இறையச்சத்திற்கான பயிற்சிகளையும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதுல ஒரு அங்கம் தான் நோன்புடைய விஷயம். இந்த நோன்பு நமக்கான இறையச்சத்திற்குரிய பயிற்சி. இன்னொரு பயிற்சியை பற்றி அல்லாஹ் சொல்லித் தருகிறான். 7வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்தில் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் எடுத்து பார்க்க வேண்டிய
ஆதமுடைய மக்களாக இருக்கிற நம்மை நோக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆழமான அறிவுரை. யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, அல்லாஹ் அழைக்கிறான். யாரை? நம்மை அழைக்கிறான். ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த வசனத்தை எடுத்து படிக்க வேண்டும். படிக்கும் போது இறைவன் என்னை நோக்கி இந்த உபதேசம் செய்கிறான் என்கிற எண்ணத்தோடு அந்த வசனத்தை அணுக வேண்டும். அல்லாஹ் அழைத்து சொல்கின்றான், அரவணைத்து கூப்பிடுகிறான். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, கத் அன்ஸல்னா இலைக்கும் லிபாஸை யுவாரி சவாத்திக்கும் வரீஷா, உங்களுக்காக நாம் உங்களுக்குரிய வெட்கத்தலங்களை மறைப்பதற்கான ஆடைகளை நாம் இறக்கி தந்திருக்கின்றோம். அலங்காரத்தையும் உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம். ஆடையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆடையை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுவும் இன்னைக்கு பெருநாள் தினத்தன்று அந்த ஆடைக்காக நாம் எவ்வளவு பாடுபட்டோம். இன்னைக்கு பெருநாள் ட்ரெஸ் சூப்பரா இருக்கணுங்கிறதுக்காக பார்க்கிற அனைத்து பேருமே நம்ம இடத்துல கேட்கணும், எங்க எடுத்தீங்க, எவ்வளவுக்கு எடுத்தீங்க, எங்க அந்த ஆஃபரு சூப்பரா இருக்கு, பெருநாளே உங்களுக்கு தான், எவ்வளவு அழகா இருக்கீங்க, ட்ரெஸ் சூப்பரா இருக்குதே என்று பார்த்து மெச்ச வேண்டும் என்பதற்காக, ஒரு நாளுடைய மகிழ்ச்சிக்காக எடுப்பது பிரச்சனை இல்லை, குற்றம் கிடையாது. அது மாதிரி நாம் அலங்கரித்துக் கொள்வது, நமக்கு நாமே அழகுபடுத்திக் கொள்வது, அது பெரிய குற்றத்திற்குரிய காரியமே கிடையாது, செய்ய வேண்டும் தான். அதை செய்யும் போது அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நீங்க போட்டிருக்கிற ஆடை இன்னமும் உங்களுடைய காசுல, நான் என்னுடைய திறமையால, என்னுடைய உழைப்பால சம்பாதிச்ச காசுல நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கிறேன் என்று மாத்திரம் யோசிக்க கூடாது. இந்த ஆடையை கொடுத்திருக்கிறவன் ரப்புல் ஆலமீன்.